வணக்கம். இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பெரிய அதிருப்தியில் இருந்து வராங்க. என்னென்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ பெரிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா ஆர்ப்பாட்டம், கட்சியை சார்ந்த ஆட்களே ஆர்ப்பாட்டம், இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளை கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் தற்கொலை பண்ணக்கூடிய போயிருக்காங்க. அந்த சூழ்நிலை ஆயிருக்கு. பலகட்ட ஆர்ப்பாட்டம் வேண்டாம். இவர் வெளிநாட்டில் போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி அடுத்த எலெக்ஷனில் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் எல்லோரும் கூக்குரல் போட்டுருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் ஆவேசமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. மக்கள் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களையும் இவர் அறிவித்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டான்னா இன்னும் 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தில் ராஜீவ்காந்தி நம்ம இவர் மகாத்மா காந்தியை பேரை எடுத்துக்கிட்டு வேறு பேரை கொண்டு வர்றதுன்னு அதுக்கு இவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. பிஜேபிக்கு கைக்கூலியாக இருந்து வராது. அதுதான் உண்மை பொறுத்து தோணுது. அவங்க மறைமுகமாக இவரை நியமித்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய கலவரங்களையும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி தொண்டர்களை வச்சு இவர் செய்து வராரு. எப்படின்னு சொன்னாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகிறது சொல்லி பெரிய தேவையில்லாத கூட்டங்களை கூப்பிட்டு 41 பேர் செத்துருக்காங்க. இவரால் நிறைய உயிர்கள் போயிருக்கு. மீண்டும் போகிற கூட இருக்குது. ஆனால் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர். நான் சொல்லலை, இது அவங்க சார்ந்த தொண்டர்களே சொல்கிறாங்க.